மே 13 புனித பாத்திமா அன்னை. போர்த்துக்கல் நாட்டிலுள்ள பாத்திமா நகரில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவர்கள் லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோ ஆகியோருக்கு கிபி 1917 ஆண்டு மே 13 காட்சி அளித்தார் புனித மரியன்னை. ஜெபமாலை அன்னை என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்ட மரியன்னை 1917 ஆண்டு மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை ஒவ்வொரு மாதமும் 13ஆம் நாள் லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோவிற்கு காட்சி அளித்தார். புனித மரியன்னை ஜூலை 13 அளித்த காட்சியில் நரகத்தின் கொடிய வேதனைகளை காட்சிகளாக காண்பித்து பாவிகள் மனம் திரும்ப ஜெபிக்கும்படி கூறினார். மக்கள் நரகத்தில் விழாமல் இருக்க, ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணகப் பாதையில் நடத்தி அருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும் என்ற ஜெபத்தை இச்சிறுவர்கள் மூவருக்கும் கற்றுத்தந்தார். சிறுவர்கள் லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோவிடம் 3 ரகசியங்களை கூறிய புனித மரியன்னை, மக்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பவில்லை என்றால் 2ஆம் உலகப் போர் நடைபெறும் என்றும், ரஷ்யா கம்யூனிச கொள்கையிலிருந்து விடுபட அந்நாடு தன் இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்றும், இறுதி காலத்தில் மக்கள் கடவுளை மறந்து தீய வழிகளில் ஆர்வமாக இருப்பார்கள், இதனால் கத்தோலிக்க திருச்சபையும் திருத்தந்தையும் துன்புற நேரிடும் என்று முன்னறிவித்தார். புனித மரியன்னையின் முன்னறிவிப்பின்படி 2ஆம் உலகப் போரும், ரஷ்யா கம்யூனிச கொள்கைகளை கைவிட்டதும், திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சுடப்பட்டதும் நிகழ்ந்தேறியது. பல்வேறு விசாரணைகளுக்குப் பிறகு புனித மரியன்னை காட்சி அளித்ததன் உண்மைத்தன்மை ஆய்ந்தறியப்பட்டு 1930 ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பயஸ் புனித பாத்திமா அன்னை வணக்கத்திற்கு உரியவர் என்று அறிவிக்க, அன்னை காட்சி அளித்த இடத்தின் அருகில் ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு புனித பாத்திமா அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. புனித பாத்திமா அன்னையின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அன்னை கேட்டுக்கொண்டதன்படி பாவிகள் மனம் திரும்புவதற்காக ஜெபிப்போம்.